தமிழ் சினிமா ரசிகர்கள் எப்பவுமே மியூசிக் மேல ரொம்ப பிரியமா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த மியூசிக்கை போட்டவங்களும் அந்த பாட்டு பாடுறவங்க மேல ரொம்ப ஃபேன்ஸா வெறித்தனமா இருப்பாங்க. அப்படியே அதிகமான ஃபேன்ஸ் கொண்ட ஒருத்தவங்க தான் அந்த சின்மாயிங்கிறவங்க. இந்த சின்மாயோட குரல்ல கேட்கிற பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு ஒவ்வொன்னும் அப்படியே மனசை வருடுது, ரொம்ப மயக்கமா இருக்கு, ரொம்ப அப்படியே நம்மளே மெய் மறந்து கேட்கிற அளவுக்கு இருக்கு அப்படின்னு சின்மாயை இன்னைக்கு வரைக்கும் தலையில தூக்கி வச்சு கொண்டு வர ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்க இந்த சின்மாய்ங்கிறவங்களுக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில மட்டும் இவங்க பாடக்கூடாதுன்னு தடை வச்சிருக்காங்க. அது ஏன்? இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் பிளாஷ்பேக் போயிட்டு வர வேண்டியது இருக்கு. இந்த ஆஷ் மீ டூன்னு பெண்களுக்கு எதிராக நடக்கிற பாலியல் குற்றங்களை நீங்க முன் வந்து தைரியமா இதுல பதிவிடலாம்னு சொன்னாங்க. சின்மாயிங்கிறவங்க என்ன பண்ணிருக்காங்க, கவிஞர் வைரமுத்து மேல அடுக்கடுக்கா பாலியல் குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டே இருக்காங்க. இது ஒரு சைடு கவிஞர் வைரமுத்துக்கு எதிராக ஒரு கூட்டம் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. கவிஞர் வைரமுத்தை போட்டு விளாசி எடுத்துட்டு இருந்தாங்க. அதே டைம்ல சின்மாய்க்கு எதிராக ஒரு கூட்டம் கிளம்பிருச்சு. அவங்கள கேலி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதனாலனா இவ்வளவு வருஷமா இந்த மாதிரி நடந்துக்கு உனக்கு தெரியும். ஆனா இருந்தாலும் இது வரைக்குமே நீ குரல் கொடுக்காத, நீ வாய்ஸ் அவுட் பண்ணாத, நீ இப்ப மட்டும் எதுக்காக கவிஞர் வைரமுத்து மேல பாலியல் குற்றச்சாட்டுகள் அடிக்கிட்டே இருக்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பி அவங்கள கேலி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. சின்மாயி நிறைய பேட்டிகளை சொல்லியிருக்காங்க, கவிஞர் வைரமுத்துக்கு அதிகமான அரசியல் பலம் இருக்கு, சோ அவர் பண்ற குற்றங்கள் வந்து வெளியே தெரியறது இல்ல அப்படின்னு நிறைய பேட்டிகள்லையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா இருந்தாலுமே சின்மாய்க்கு எதிராக கூட்டம் கிளம்பிட்டே தவிர அவங்க சொல்ற விஷயத்த சரியா அலசி ஆராய்ஞ்சு பார்க்கல. சோ இதுக்காக மட்டும்தான் அவங்க பாடக்கூடாதுன்னு தடை விதிச்சாங்களா? அப்படி இல்ல. அவங்க பாட்டு பாடுறது மட்டும் இல்லாம இந்த டப்பிங்கும் சேர்த்து பண்ணுவாங்க. டப்பிங் பண்றவங்களுக்கு ஒரு சங்கம் இருக்கு. அந்த சங்கத்துக்கு மாதம் மாதம் ஒரு சந்தான்னு கட்ட வேண்டியது இருக்கு. ஆனா சின்மாய்ங்கிறவங்க அந்த சந்தாவை கட்ட மறுக்கிறாங்க. ஏன்னா சுதிகாசனுக்கு, விஜய்க்கு, மற்ற பல ஆக்டர்ஸுக்கெல்லாம் அந்த சங்கமே அந்த சந்தாவை கட்டுது. ஆனா எனக்கு ஏன் கட்டல அப்படிங்கிற கேள்வியை சின்மாயை முன்வைக்கிறாங்க. அப்படி இருந்து சின்மாய் மேல கேஸ் போடுறாங்க. கேஸ் போட்டு இது மாதிரி நீதிமன்றத்துக்கு போகுது. ஆனா அவங்க சின்மா என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து என்னோட முழு வாழ்நாள் சந்தாவையும் கட்டிட்டேன் அப்படிங்கிற ஒரு சின்ன பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா, டப்பிங் ஆர்டிஸ்ட் சங்கத்தோட தலைவரா இருந்த ராதா ரவி சொல்றாரு. இந்த மாதிரி சின்மாய் பொய் சொல்லிட்டாங்க, அதனாலதான் அவங்களோட குரலை நாங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில தடை பண்ணி வச்சிருக்கோம்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா ராதா ரவிட்டு இந்த மாதிரி பேட்டி எடுக்கிறாங்க. நீங்க சின்மாயோட குரலை தடை பண்ணி வச்சிருக்கீங்களே, இதை பத்தி உங்களோட கேள்வி என்ன சார் கேட்டதுக்கு, இது பேசுறதுக்கே டைம் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் பதில் அவரும் சொல்லியிருக்காரு. இப்படி இந்த ரெண்டு இன்சிடென்ட்னால சின்மாயோட குரல் தமிழ் இண்டஸ்ட்ரியில தடை பண்ணப்பட்டிருக்கு. அப்படி இருந்தும் அவங்க அதர் லாங்குவேஜஸ்ல இன்னும் பாட்டு பாடிட்டு தான் இருக்காங்க. அப்படி இந்த தக் லைஃப் மூவியோட அதர் லாங்குவேஜஸ் சாங்க வந்து சின்மாயை தான் பாடியிருக்காங்க. இந்த முத்துமலை அப்படிங்கிற இந்த பாட்டை தமிழ்ல பாடின பாட்டு யாருன்னா, பாட்டோட ஒரிஜினல் வெர்ஷன் தீங்க தான் பாடியிருக்காங்க. ஆனா ஸ்டேஜ்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர சொல்லும் போது தீங்கிறவங்களால வர முடியல, அவங்க வெளியூர்ல இருந்திருக்காங்க. அதனால சின்மாயை கூப்பிட்டு இந்த பாட்டை பாட சொல்லியிருக்காங்க. அவங்களும் இந்த பாட்டை பாடியிருக்காங்க. இந்த பாட்டை பாடினது சும்மா ஏனதானம் பாடாம அந்த பாட்டுக்குள்ளேயே போய் மூழ்கி பாடின மாதிரி ஒரு பாட்டை பாடிட்டாங்க. அதனால இங்க உள்ள சினிமாவோட ஃபேன்ஸ் ரொம்ப மயக்கமாயி அந்த பாட்டிலேயே மூழ்கி போன மாதிரி ஆயிட்டாங்க. இப்போ இந்த பிரச்சனை எங்க போய் நிக்குதுன்னா, தீ பாடினது நல்லா இருக்கா இல்ல சின்மாயி பாடினது நல்லா இருக்கா, எது பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு சைடுமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, தீக்கு ஒரு யூனிக்னஸ் இருக்கு, அதே மாதிரி சின்மாய்க்கு ஒரு யூனிக் இருக்கு, அவங்களோட வேல அவங்க பெஸ்டா இருக்காங்க. அதனால இந்த பாட்டை ரெண்டு பேர் குரல் கேட்கும் போது ரொம்ப கிரேஸா தான் இருக்கு. ஆனா இருந்தாலும் சின்மாயோட குரலை கேட்கும் போது இந்த பாட்டு என்னமோ எங்களை பண்ணுது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு சில பூமர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தீக்கு சின்மாய்க்கு சண்டை, சின்மாய் வந்து தீ கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமர்ஸை கிளப்பிட்டு இருக்காங்க. சின்மாயி ஆக்சுவலா மன்னிப்பு கேட்டாங்க. அது ஏன்னா அவங்களோட ஃபேன்ஸ் கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. இந்த மாதிரி நான் அவங்க வர முடியாததுனால தான் பாடினேன், மற்றபடி தீயை என்னையும் கம்பேர் பண்ணாதீங்க, தீக்கும் எனக்கும் நல்ல நட்பு இருக்கு, இந்த மாதிரி நீங்க பண்றதுனால எங்களுக்குள்ளதான் நட்புக்கு பாதிக்கப்படும், ஸோ அதனால இதை பண்ணாதீங்கன்னு அவங்க சைடு இருந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சின்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தீ இன்னும் சில வருஷத்துல என்ன மாதிரி ஸ்ரேயா கோஷல் மாதிரி அவங்களோட பாட்டு உங்க மனசு ரொம்பவே பாதிக்கப்படும், அந்த அளவுக்கு அவங்க பாட ஆரம்பிச்சிருவாங்க, அவங்க இப்பயே ரொம்ப பீக்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தீயை புகழ்ந்துமே நிறைய விஷயம் பேசியிருக்காங்க. சரிப்பா, சின்மாயோட குரல் தான் தமிழ் இண்டஸ்ட்ரியில தடை பண்ணிருக்காங்களே, அப்ப எப்படி இந்த ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் சின்மாய் பாட ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முழு முதல் காரணமே இந்த 3 பேர் தான். ரகுமான், கமல்ஹாசன், மணிரத்னம், இவங்க 3 பேர் சேர்ந்து சின்மாயை அந்த ஸ்டேஜ்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வச்சிருக்காங்க. சோ இதுக்கப்புறமா அது சின்மாயோட குரல் தடப்பட்டதை விலகிட்டு திரும்பவும் சின்மாய் தமிழ் இண்டஸ்ட்ரியில பாட வேணுங்கிறது தான் எல்லாரோட வேண்டுகோளாவும் இருக்கு. இவங்க விடுறாங்களே இல்லையே, ஏஆர் ரஹ்மான் கண்டிப்பா விட மாட்டாருன்னு நினைக்கிறேன். சின்மாயை கூப்பிட்டு திரும்பவும் தமிழ் இண்டஸ்ட்ரியில பாட வைக்க தான் போறாரு. ஸோ நீங்க யாராவது சின்மாயாவி தீபாவோட ஃபேன்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது, அந்த முத்தமலை வாய்ஸ் உங்களை எந்த அளவுக்கு பாதிச்சதுங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல மீட் பண்றேன்.